कनकसबेशं भजरे शिवकामिनेशं भजरे ताम्रसबेशं भजरे रजतसबेशं भजरे चित्रसबेशं भजरे शिवकामिनेशं भजरे हेमसबेशं भजरे कनकसबेशं भजरे पंचसबेशं भजरे श्रीसभानायकं भजरे कनकसबेशं भजरे श्री शिवकामिनेशं भजरे जय चित्सबेशा शिव चिदंबरं नमः शिवकाम्ये जगदंबिके मणिमणियाई नल्वाचक मणिकुंडिनैत्त मणिमणियाई नल्वाचक मणिकुंडिनैत्त திருமணிவாசகர்ணம் குலகுருமணியாம் மணிமணியாய் நல்வாசக மணி கொண்டினைத்த திருமணிவாசகர்ணம் குலகுருமணியாம் மணி அணியாய் பல்வகை திருவாசகமீந்த அணி அணியாய் பல்வகை திருவாசகமீந்த குருமணி வாதவூரடிகள் என் கோன் கழல் போற்றி குருமணி வாதவூரடிகள் என் கோன் கழல் போற்றி. மணிவாசகர் பெருமான் திருவடிகளே சரணம் அநேக சரணம். உயர்ந்ததான சைவ சமய குறவர் நால்வரையும் நல்விதமாக இணைத்தான் இறைவன். சூளை நோயை ஈந்து தர்மசேனரை தன்பால் ஈர்த்து வாகீசராகி அப்பராக்கினான். ஓலை கொண்டு நாவலூரிலே வன் தொண்டனை மனம் முடிக்கும் வேளையிலே தடுத்து ஆட்கொண்டான். ஞான பாலை தந்தான் ஸ்ரீகாழி பிள்ளைக்கு. அதனால் வேத சாரத்தை அவர் போதித்து உலகமே சிவமயமாக்க அரும்பாடுபட்டு சமணத்தை ஒழித்தார். ஞான கலதனை முழுதுமாக ஈந்தான் நம் குருமணியாம் மணிவாசகர்க்கு. அதனால் திருவாசகம் என்னும் தேன் ஆறாக பரவி இருக்கின்றது. அதன் அருமை, அதன் பெருமை, அவருடைய நாவன்மை, அவருடைய சொல்வன்மை திஞ்சுவை மிக்கதாம். தீனா புலவனாக அவர் இருக்கின்றார். இறைஞானம் பெற்றவராக இருக்கின்றார். மெஞ்ஞானத்தின் மிளிரும் மெய்ச்சுடராக விளங்குகின்றார். அவர்தம் திருவாய் அமுதம் அதனை சிவபுராணம் பாகம் 4 தாமதி யதாசக்தி அனுபவித்து உயர்ந்ததான சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். முதல் 4, 10, 40 அடிகள் நாம் அதன் மெஞ்ஞான அர்த்தத்தை ஓரளவு மேலாட்டமாக கண்டுவிட்டோம். மேற்கொண்டு இதனை நாம் அனுபவித்து மணிவாசகர் இணையடி நிழலுக்கு துரும்பாய் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஆக்கம் அளவு இறுதியில்லை, ஆக்கம் அளவு இறுதியில்லை, அனைத்துலகுமாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், அனைத்துலகும் ஆக்குவாய் கப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரிழையாய் ஷெயாய் நனியானே. ஆக்கம் அளவு இறுதி எல்லை, அனைத்துலகுமாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரிழையாய் ஷேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரிழையாய் ஷேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, நாற்றத்தின் நேரிழையாய் ஷேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் என்றால் உண்டாக்குதல், பிறப்பித்தல், உருவாக்குதல்,
சங்கல்பித்தல் என்கின்ற செயலை குறிக்கும். ஆக்கம் ஒரு ஜீவனை உண்டாக்குகின்றார், அதற்கு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் சங்கல்பம். ஆக்கம் அளவு அப்படி இறைவனால் உண்டாக்கப்பட்டது, கால வரையறை அற்றது. ஆக்கத்திற்கும் வரையறை கிடையாது, அளவுக்கும் வரையறை கிடையாது. இறுதியில்லாத அந்த செயலுக்கு முடிவு உண்டோ? அதுவும் வரையறைக்கு அப்பாற்பட்டது. ஆக்கம் அளவும் இறுதி இல்லாய் அனைத்துலகுமாக்குவாய். பிரபஞ்சம் முழுவதையும், அண்ட சராச்சரங்கள் அனைத்தையும், அதிலே ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, ஆறறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு முதலான வகையான பரப்பன ஊர்வன முதலான சகலவித ஜந்துக்களையும் நரர்களையும் மனிதர்களையும், அதிலே பல்வகை என ரகமாக தேவ மனித ஆசுர ஜாதிகளை எல்லாம் உருவாக்கி அனைத்தையும் படைத்தாய். ஆக்குவாய் அனைத்துலகுமாக்குவாய். இவர்கள் நிறைந்ததான பிரபஞ்சத்தை ஆக்குகின்றான் பரமாத்மா. பரசிவமை பொருள் காப்பாய். அவனேதான் ஆக்குபவன், அவனேதான் சிருஷ்டி செய்பவன், அவனேதான் உருவாக்குபவன், அவனேதான் காப்பாய். அனைத்துலகிற்கும் காப்பவனாக, காப்பு அளிப்பவனாக, புகழளிப்பவனாக என்னை சரண் என்று புகுந்து விட்டால் அவனை காப்பது என் தலையாய கடன் என்று தன் அடியார் பொருட்டு காப்பாக இருப்பான் அசுதோஷியான பரமசிவன். அழிப்பாய். அவன்தான் அனைத்து உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் ஆக்குபவனும் அவனே, காப்பவனும் அவனே, அழிப்பவனும் அவனே. அருள் தருவாய். மயக்கம் தயக்கம் யாதுமில்லாத நிலை பெற வேண்டிய அருளை அவனே ஈகின்றான், அவனே இந்தருள்கின்றான். பொக்குவாய் என்னை. நான் அகம், நான் என்ற எண்ணத்தை போக்கச் செய்பவன் பரமாத்மா. அகம் செய்பவன் நான் என்ற அகங்காரம் இருக்கின்றது அல்லவா, அந்த அகங்காரத்தை போக்குவாய் என்னை நீக்கி புகுவிப்பாய் நின் தொழும்பில். எங்கே கொண்டு போய் என்னை விட வேண்டும் தெரியுமா? உன் தொண்டிலே புகுத்துவாய். எவ்வாறு யாச்சிக்கின்றார் மகான்கள் எல்லாரும். ஒரு வார்த்தையை ஓரிடத்திலே சொன்னால் அதன் மறைப்பொருளை நாம் உணர்ந்து அறிய வேண்டும். பரசிவமைப்பொருள் ஆக்கம் அளவு இறுதி இல்லாத எந்த வரையறைக்கும் அற்றதான அகண்டாகார வித்தியிலே இருக்கின்ற அனைத்துமாயிருப்பவன் பரவஸ்து பரசிவமைப்பொருள். அவனே அனைத்துலகும் அனைத்து பிரபஞ்சங்களையும் சகல சராச்சரங்களையும் ஆக்குபவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் அருள் தருபவனாகவும் இருப்பவன். போக்குவாய் என்னை. அந்த அண்ட சராச்சரங்களுள் ஒரு திவலை அடியேன் என் விஷயத்திலே அகங்காரம் நான் செய்துவிட்டேன் என்ற எண்ணம் இல்லாதபடி போக்குவாய். என் என்ற எண்ணத்தை நீக்குவாய், போக்குவாய், அகற்றுவாய், புகுவிப்பாய் நின் தொழும்பில். என்னை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? பொன்னார் திருவடிக்கு அனவரதம் சேவை செய்யும் உயர்ந்ததான தொண்டனாகிய உயர் தொண்டிலே என்னை கொண்டு போய் சேர்த்து அருள்வாய். நாற்றத்தின் நேரிழையாய். பூவில் மனம் போல உயர்ந்ததான சுகந்தம் மிக்க புஷ்பங்களை பறித்து வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த வாசம் கூட தன் மீது படக்கூடாது என்று 63 நாயன்மாரில் ஒருவர் தன் மூக்கை மூடிக்கொண்டு கட்டிக்கொண்டு புஷ்பங்களை பார்க்க வேண்டுமே என்று கண்களுக்கு மட்டும் இடம் தந்துவிட்டு பூவை பறித்து வந்து அதை சுத்தி செய்து தான் தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பர்யந்தம் அதிலிருந்து லவலேசம் வாசம் கூட தன்னுள்ளே செல்லக்கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் பரமாத்மா அந்த விரண்மீண்டாருக்கு மிகுந்த சோதனைகளை தந்தான். அவள் மனைவியே அரசனுக்கு இந்த புஷ்பத்தை எடுத்துக்கொள், மிகவும் சுகந்தமாக இருக்கும் என்று கூற எடுத்து கொடுத்த கையை வெட்டினான் அந்த அடியார். பின்னர் அந்த கை இறைவன் ஆணையால் மீண்டும் உண்டாயிற்று என்று சரித்திரம். இறை தொண்டில் தூய்மைக்கும் தூய்மையான பரசிவ மைப்பொருளுக்கு ஒரு சிறு தொண்டு செய்தாலும் அதில் தான் என்கின்ற எண்ணம் லவலேசம் இல்லாது இது தொண்டு, இது உயர்ந்த திருப்பணி, இதிலே தொண்டருக்கும் தொண்டன் யான் என்ற எண்ணத்தோடு நாற்றத்தின் நேரிழையாய்
புஷ்பத்திலே உயர்ந்த சுகந்தம் இருப்பது போல், உயர்ந்த மனம் இருப்பது போல் அன்பர்களின் உள்ளத்திலே பொருந்தி இருப்பவன். அந்த சுகந்தம் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த பக்தியின் மேலிட்டினால் அந்தராத்மாவிலே உரைகின்ற உமாபதியான பசுபதியான மகாதேவரின் அந்த மரக்கருணை, அந்த மாக்கருணை, அந்த பேரின்ப வெள்ளம், அந்த ஞான வெள்ளம் உள்ளின்று நம்மிடமிருந்து வெளிப்போமாகில் உலகிலே எண்ணப்படும் உயர்ந்த சிவரடியார்களுள் ஒருவராக நீர் இருப்பீர். அதனால் நாற்றத்தின் நேரிழையாய் பூவில் மனம் போல அன்பல் உள்ளத்திலே பொருந்தியிருக்கும் என் அரசே, ஷேயாய் நனியோனே, ஷெய் போல அன்பர் அற்றவர்களுக்கு தூரத்தே இருப்பான், விலக்குவான். துஷ்டரை கண்டால் விலகு. சைவம் அல்லாத அசைவமான எந்த ஒரு வஸ்துவையும் எவ்வாறு சிவனடியார் விளக்குவானோ அதுபோல் பரசிவ மெய்ப்பொருளும் சிவபக்தி இல்லாத ஒரு காமாந்தக்காரனிடத்திலே சென்று இருப்பானா? விளக்குவான். நனியானே, அன்பர்களுக்கு கிட்ட நெருங்கி இருப்பான். ஆனால் செய்வ நெறி அறியாத மாக்கருக்கு விலகி இருப்பான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் என்றால் சொல், மாற்றமில்லாதது நற்சொல். என்றும் இவரிடம் மாற்றமில்லாதிருந்தால் அது சத்தியம். அதே நீடித்திருந்தால் அவன் சத்தியஸ்வரூபி. சத்தியஸ்வரூபியாக இருந்தால் இறையடி நிச்சயம் கிடைக்கும். மனம் வாக்கு காயம் இவ்வனைத்திலும் சத்தியம். எது நேர்மையோ, எது மாற்றமில்லாததோ, கொடுத்த வாக்கையோ எடுத்த செயலையோ எடுத்த இப்பிறவியிலே செய்து முடிக்க வேண்டும். அதுவும் சிவனடியாரின் சிவத்தொண்டாக இருப்பேன். மாற்றம் மனம் கழிய, மனம் என்றால் நம்மூடே இருக்கின்ற நினைவு. நம் எண்ணத்திலே தோன்றுவது புத்தியினால் ஏற்படுவது, மனத்திலே தோன்றுவது உள்ளார்ந்த அனுபவம், உள்ளார்ந்த நினைவு, நீடித்து நினைப்பது. மனம் கழிய நின்ற மறையோனே, மறைகளும் தேடியறியாத உயர்ந்ததான ஆக்கம் அளவு இறுதி இல்லாத இறைவா, அனைத்துலகையும் பிரபஞ்சத்தையும் ஆக்குபவனும் நீயே, காப்பவனும் நீயே, அழிப்பவனும் நீயே, அருள் தருபவனும் நீயே. என்னை போக்குவாய், யான் எனும் எண்ணத்தை போக்குவாய், புகுவிப்பாய். நின் தொழும்பில் உன் தொண்டிலே என்னை புகுத்தி விடுவாய். அப்பர் பெருமானின் தொண்டாற்றும் சீரிய நற்பண்பினை தாசபாவத்திலே வந்த மணிவாசக பெருமான் பற்றி கொண்டு விட்டார். சதா எனக்கு தொண்டு வேண்டும், தொண்டு வேண்டும் என்று யாசித்த வண்ணம் இருக்கின்றார். நாற்றத்தின் நேரிழையாய் புவின் மனம் போலே மனத்தினூடே இருப்பவனே, பொருந்தி இருப்பவனே. ஷேயாய் சைவ நெறி அறியாதவர்களிடத்தில் சேராதவன். நனியானே, அன்பர்கள் விஷயத்திலோ சிவபக்தர்கள் விஷயத்திலோ அவர்கள் ஊடே தானும் ஒரு அன்பன் போல் மறைந்திருந்து அவர்களுடைய அருகாமையை அனுபவிப்பவன் இறைவன். மாற்றம் மனம் கழிய, யாதொரு மாற்றமும் இல்லாத நற்சொல் சத்திய சொல், சத்தியம் தவறாமை. மனம் கழிய, மனம் அழிய. மனம் என்றால் உள்ளார்ந்த நினைவு, அது அழிய வேண்டும். மனம் கழிய நின்ற மறையோனே, வேதங்கள் அன்றுமின்றும் தேடும் பரம்பொருள் இறைவன். நாம் சென்று காணாவிட்டாலும் அவன் 4 மானவீதிகளிலும் பல்வேறு வாகனங்களிலே உற்சவாதி காலங்களிலே வந்து தரிசனம் தந்து நம்மை ஆட்கொள்கின்றான். அப்பொழுது அவன் முன்னால் கைலாச வாத்தியம், பிரம்மதாளம் மற்றும் கொம்பு வாத்தியங்கள், பல்வேறு வாத்தியங்களை ஒலித்து கொண்டு, சங்கம் முதலான வாத்தியங்களை, பறை முதலான வாத்தியங்களை ஒலித்து கொண்டு சென்றாலும் இறைவன் பின்னால் வேதமோதும் அந்தனர் அடியார்கள் அனைவரும் வேதத்தை கூறிய வண்ணம் சொல்வர். அவர் பின்னர் தமிழ்மறையாம் தேவார திருவாசகத்தை பாடும் அடியார் திருக்கூட்டம் வரும். இது எதை காட்டுகின்றது? பரசிவ மெய்ப்பொருளை வேதமும் நாதவரிவான தேவார திருவாசகங்களும் தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆக இதை பற்றினால் இறைவனை நாம் அடையலாம். வேதத்தை நன்கு கற்றறிந்து அது உரைப்படி ஓதினால் இறைவனை அடையலாம். அவ்வாறு மூவர் தேவாரமும் மணிவாசக பெருமானின் திருவாசகமும் நாம் கற்றுக்கொண்டு விட்டால் இறைவனை நாம் நிச்சயம் அடையலாம் என்று அந்த பாதையை காட்டுவதுதான் இங்கு இவர்கள் உற்சவாதி காலங்களிலே இறைவன் பின்னாடி வருவது. அதே
மாலடியார்கள் விஷயத்திலே பெருமாள் கோவில் உற்சவத்திலே 4000 என சொல்லப்படும் தமிழ் மேதம் முன்னால் செல்ல அந்த உயர்ந்த 4000 கூறும் அடியார்கள் பின்னே இறைவன் அதை செவிப்படுத்த வண்ணம் வருகின்றான் என்ற ஒரு கூற்று உண்டு. ஆக திருவாசகம் மூவர் தேவாரம் இதை பற்றினால் இறை உணவு தானாக லபிக்கும் என்பது இங்கு கட்டப்படும் விஷயமாகும். மணிவாசக் பெருமானும் அதை சூಚಿக்கின்றார். உன் தொழும்பில் என்னை சேர்ப்பாய் என்று பிரார்த்திக்கின்றார். வாசகப் பெருமான் கூறுகின்ற 3 அளவுகள்: ஆக்கம், அளவு, இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் என்ற இடத்தே இந்த வரையறை அற்றதான உயர்ந்ததான அந்த சொற்றொடர் நம் மனத்தை கலக்கும் சொற்றொடர். ஆக்கம் என்பதற்கு தோற்றம் அல்லது உருவாக்குதல், தோன்றுவித்தல் என்றும், அளவு என்றால் குறித்த வயது, அவன் இவ்வளவுதான் இருப்பான் அல்லது இவ்வளவு வயதினன் என்று கூற முடியாத முன்னைக்கும் முன்னே ஆன பழம்பொருள் அவன். இறுதியில்லாய், இறுதி என்றால் முடிவு, முடிவில்லாதவன் இறைவன். அவனோ என்ன செய்கின்றான்? அனைத்துலகுமாக்குவாய், அவன்தான் தோற்றுவிக்கின்றான். காப்பாய், தொடர்ந்து அது அழியாது இருக்க காத்தருள்கின்றான். அழிப்பாய், இறுதியில் அழிக்கின்றான், தன்னிடத்திலே லயம் செய்கின்றான். அருள் தருவாய், அருள் தந்து அவ்வப்பொழுது நான் இருக்கின்றேன் என்று உயர் மெய்யடியார்களுக்கு தன்னை காட்டிக்கொள்கின்றான். போக்குவாய் என்னை, யான் எனும் அகங்காரத்தை போக்கி அருள வேண்டும். போக்கி அருள்பவனும் அவன்தான். உயிர்களை யாண்டும் மாயை எனும் பெரும் துயரத்திற்குள், அந்த வெறுமைக்குள் போகாதபடி பார்த்து கொள்வான் இறைவன். புகுவிப்பாய் நின் தொழும்பில், என்னை உன் அடியார் திருக்கூட்டத்தில் புகவைப்பாய் என் அண்ணலே என்று பிரார்த்திக்கின்றார். நாற்றத்தின் நேரிழையாய், மனம் தருகின்ற உயர்ந்ததான வஸ்துக்கள், அதுபோல் மனம் மிக்கதாம் நல்லடியார் இதயத்திலே இறைவன் சுகந்த ரூபியாய் இருக்கின்றான். நேரிழையாய், நுண்மையான சூக்ஷ்மமான ஒரு பரவஸ்து, பரசிவ மெய்ப்பொருள். ஷேயாய், சைவ நெறி அறியாத மாக்கர்களுக்கு அக்கூட்டத்திலிருந்து விலகி இருப்பவன். நனியானேயே, வெகு தொலைவிலே இருந்தாலும் மிக அருகிலே இருப்பான். கூட்டு அடுத்த நேரத்திலே பித்தா என்று ஒரு அடியார் கூப்பிட்டு அடுத்த கணம் அங்கு வந்து நிற்கவில்லையா? அத்தா என்றாலும் வருவான், பித்தா என்றாலும் வருவான். அப்பேற்பட்டவன் வெகு தொலைவில் இருந்தாலும் மையடியார் தன் கூக்குரல் கேட்டவுடனே கன்றினை பிரிந்த தாய்ப்பசு போல் ஓடி வருவான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, யாதொரு மாற்றமும் இல்லாத மறைநாயகன் இறைவனுக்கு சகல சராச்சரங்களிலும் தான் படைத்த உயிர் போல ஒரு தோற்றமோ ஒரு வாழ்வோ ஒரு முடிவோ யாதும் இல்லாத ஒரு உயர்நிலையை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த பெருமானே மற்ற எல்லா பொருட்களுக்கும் அவனேதான் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற திரோபாவம் என்கின்ற 5 தொழில்கள் மூலம் அவ்வனைத்தையும் காக்கவும் செய்கின்றான், படைக்கவும் செய்கின்றான், அழைக்கவும் செய்கின்றான், மறைக்கவும் செய்கின்றான், அருளவும் செய்கின்றான் என்ற பஞ்ச கிருத்தியங்களை இங்கு கூறி ஒப்பிலாவும் அடியார்த்தம் திருவருளை நான் பெற அவர்களோடு கூடியிருக்கும் மகத்தான பாக்கியத்தை தருவாய் என்ற பிரார்த்தனைக்கு செவிமடித்து உயர் அடியார் கூட்டம் யாண்டும் இவரை சுற்றி அமர்ந்திருக்கும்படி அருளுகின்றான். உயர் நாற்றத்தின் நேரிழையாய், உயர்ந்த சுகந்தமானது ஒரு மறைப்பொருள். எங்கிரு வஸ்து மறைந்திருந்தாலும் அதன் சுவை, அதன் சுகந்தம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். அதுபோல் இறைவன் நுண்மையிலும் நுண்மையாக இருந்தாலும் அவன் இருப்பது எங்கேயோ இருக்கின்றான். அதுவும் நல்லடியார்கள் விஷயத்திலே அருகிலே இருப்பான், மிகவும் விரைந்து வருவான் கூப்பிட்டால். ஆனால் வல்லடியார்களுக்கு, சைவநெறி அறியாதவர்களுக்கு, மாக்கர்களுக்கு அடைய முடியா பெரும் பொருளாக இருக்கின்றான் என்பதுதான் மறைப்பொருளாகும். இவ்வாறு மணிவாசகப் பெருமான் பலவிதமாக ரகமாக பெரும் பொருளை சிறு வார்த்தைகளால் கூறி செல்லும் உயர்தன்மை பெற்றவராக, நாவன்மை பெற்றவராக
அது பசுமரத்தாணி போல் நம் மனத்திடை பதித்திடும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதே நமது முயற்சியாகும். மணிவாசக பெருந்தகையின் திருவாசகத்தில் அமிர்தம் எனும் ஒரு சிற்ற பாகங்களை அனுபவித்தாலும் அந்த அனுபவித்தது நம் நாவிலும் மனத்திலும் ஊனிலும் உயிரிலும் கலந்து உள்ளொளியை பெருக்கி விண்ணார்ந்த உயர்ஞான பெருக்கினை தந்திடும். அந்த ஞானப்பெருக்கு நம்முடைய சொல்லொணாத பேரின்பத்தில் ஆழ்த்தி சிவமயம் ஜகத்து என்பதை கடைசியிலே உயிர்ப்பித்து திருக்கைலாச வாசத்தை நமக்கு தந்திடும் என்பதில் சற்றேதும் ஐயமில்லை என்று கூறி அவர் தம் திருவடி நிழல்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து இப்பாகத்தை முடிக்கின்றோம். மணிவாசக பெருந்தகையார் திருவடிகளே சரணம். அநேக சரணம். திருச்சிற்றம்பலம்.